நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி நீ ஆசீர்வாதமாக இருக்கும். உன்னை ஆசீர்வதிப்பேன் எல்லாம் பார்க்குறோம். ஓகே, இப்போ பாருங்க, எனக்கு ஒரு பெரிய கேள்வி. ஆபிரகாமை பார்த்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, எபிரேயர் நிருபத்தில் வாசி, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன். இங்கே ஆபிரகாமை பார்த்து உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் அப்படின்னு ஒன்று நமக்கு இப்போ தெரியும். ஆசீர்வாதம்னா என்ன, அதுக்கு எபிரேய அர்த்தம் என்ன, கிரேக்க மொழி அர்த்தம் என்ன, இல்லை நம்ம தமிழ் மொழியிலே அதை எப்படி புரிந்து கொள்கிறோம், இப்படி பல மீனிங் எல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம சொல்லலாம். ஆபிரகாம் பார்த்து திடீர்னு ஒன்று ஆசீர்வதிப்பேன்னு சொன்னால் அவன் மனசில் என்ன வந்திருக்கும், அந்த ஆசீர்வாதம்ன்றதை என்ன நினச்சிருப்பான், அது எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. உன் மனசுலேயே அந்த கேள்வியை உண்டாகும்படி நான் விரும்புகிறேன். இல்லை, அப்போ தான் அந்த புரிதல் நமக்கு சரியாக இருக்கும். மாடல் ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணினார் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். 12ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனங்களை கொடுத்து 5 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். இதெல்லாம் ஆபிரகாமுக்கு தெரியுமா? யோசிப்பார். தெரியுமா ஆபிரகாமுக்கு? 5 விதமான தலைப்புல நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது அப்படிலாம் தெரியுமா? எனக்கு ஆபிரகாம் அப்படியே ரொம்ப டெப்தா அந்த 5 குறிப்புகளையும் வச்சு ஜெபம் பண்ணி 5 குறிப்புகளையும் எதிர்பார்த்து அப்படி இருந்திருப்பாருன்னு நான் நம்பவே இல்லை. அப்படி அந்த தெளிவு அந்த அவருக்கு இருந்திருக்காது. ஆனா அவரை பார்க்கறதுனால அவனை ஆசீர்வதிச்சும்பாரு. பின்னால பாருங்க, ஈசா கிட்ட சொல்லுவாங்க, அப்பாவை ஆசீர்வதிச்ச மாதிரி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. யாக்கோபுட்ட சொல்றாரு, உங்க தாத்தாவை ஆசீர்வதிச்ச மாதிரி நான் உன்னை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன்றாரு. நமக்கு இன்னைக்கு ஆசீர்வதிப்பார், ஆசீர்வதி போறேன், இதெல்லாம் நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருது. இதுதான் போல, இதுதான் அதுதான். ஆனால் ஆபிரகாமுக்கும் அந்த நாட்டில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு குறிப்பாக 2 உதாரணம், ஆபிரகாம் யாக்கோப் 2 பேரையும் பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னா அது என்னன்னு தெரிஞ்சாதானே அதை பெற முடியும். ஆனா அவங்க என்னன்னு தெரிஞ்சதை கேட்டுக்கிட்டாங்க. ஆமாண்டவரே, நாங்க அதுக்கு தான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தோம்னாரு ஆபிரகாம். ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. நான் ஆசீர்வதிக்க போறேன், வானத்து நட்சத்திரங்களை பெருக போறேன், அதுக்கு ஒன்றும் பதில ஒரு பெருசா ஒன்றும் சொல்லலை. ஏன்னா அவருக்கு ஆசீர்வதிப்பார். அது என்ன ஆசீர்வதிப்பார்? இப்ப நம்ம நினைக்கிற ஒரு பெரிய படம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமுடைய கான்டெக்ஸ்ட்ல, ஆபிரகாமுடைய தொடர்புல ஆசீர்வாதம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா அவன் பின்னாட்கள் சொல்றான், நீ முன்னால் என்ன ஆசீர்வதித்தது சரி, பின்னால எல்லாம் சரிதான், ஆனா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, ப்ராப்ளம் ஒண்ணு இருக்கு, நீண்ட நாள் தேவை ஒண்ணு இருக்கிறது. 25 வருஷமா நாங்க குழந்தை இல்லாம காத்துக்கிட்டு இருக்கோம், எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, அதுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்போ வானத்து நட்சத்திரம் அதெல்லாம் அவனுக்கு பெருசா அவனுக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ நம்ம ஈஸியா கனெக்ட் பண்ணிடுறோம். பாருங்க, அவர் சொன்னபடியே செஞ்சுட்டாருங்க ஆண்டவர். ஆனா ஆபிரகாமுக்கு அவன் மனசுக்குள்ள என்னை உன்னை ஆசீர்வதிக்க போறான் ஆபிரகாம் அப்படின்னு ஒண்ணு என்ன அவனுடைய வாழ்க்கையில மாறுதுன்னா, ஓ எனக்கு தேவை, பெரிய தேவை ஒண்ணு இருக்கு, அதை சந்திக்க போறார். அதுதாங்க ஆசீர்வாதம் ஆபிரகாமை பொறுத்த வரைக்கும். பின்னாட்கள்ல வரலாற்றின்படி அவன் தனிப்பட்ட அளவில் ஆசீர்வதிக்கப்பட்டது, குடும்ப அளவில் ஆசீர்வதிக்கப்பட்டது, தேசமே ஆசீர்வதிக்கப்பட்டது, இந்த உலகமே அவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. எல்லாம் வேற விஷயம். ஆனா அவனுக்கு அன்னைக்கு அவன் கழுத்தை பிடிச்சது, அவனை நெருக்கி கொண்டிருந்தது, மனதை உடைத்தது, சந்தோஷத்தை கெடுத்த காரியம், அவனுடைய அழுத்தமான இந்த தேவை, அந்த தேவையை சந்திப்பாரு. அதான் ஆசீர்வாதம்னு புரிஞ்சுக்கிட்டான். நாம இன்னைக்கு ஆபிரகாமை போலவே நம்ம யோசிச்சு ஆபிரகாம் மாதிரியே ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்ம கொடுத்துருக்கிறார் கலாத்திய நிருபத்துல வாசிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நாமளும் கஷ்டப்பட்டு அதே தியானிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவங்கள ஆசீர்வதிப்பு கர்த்தர் நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார்னோன்னு அதுல இருந்து ஆசீர்வாதம்னா என்ன, ஆசீர்வாதத்துல எத்தனை படிகள் இருக்கு, இதை உட்காந்து நம்ம தியானிக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. உங்கள் தேவை என்ன, பிரச்சனை என்ன, ப்ராப்ளம் என்ன, அதுக்கு ஏதோ ஒண்ணு செய்யப்படுறாரு. அதான் கர்த்தர் நினைத்திருக்கிறார் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் நான் சொல்றத ஆமேன்னு சொல்றீங்க? சிம்பிளா அந்த ஒரு வரிய கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க, அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, நான் புரிந்து கொள்ள வேண்டியது.
ஆபிரகாமுடைய மொழியிலே ஆபிரகாமுடைய லென்ஸ் வழியாய் பார்த்து ஆபிரகாமுடைய அர்த்தப்படுத்துதலின்படி பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப நீங்க நான் நினைக்கிற மாதிரி வானத்து நட்சத்திரம் பின்னால ஒரு பெரிய சந்ததி எல்லாம் விசுவாசத்தினால பின்னால அவன் பார்க்கறான். இயேசுவே பார்த்தான்லாம் சொல்றான். வானத்து நட்சத்திரங்களை அந்த வாக்குத்தத்தம் சொல்லும் பொழுதுதான் கர்த்தரை விசுவாசித்தான் என்கிறத பார்க்கிறோம். ஆனா நம்ம ஆசீர்வாதத்துக்கு ஒரு பெரிய படம் கொடுத்து வச்சிருக்கோம்ல, இதெல்லாம் அவன் மனசுல இருந்திருக்காது. ஏன்னா அவனுக்கு யாரும் முன்னால சொல்லி கொடுக்கல ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று யாரும் சொல்லி கொடுக்கவில்லை. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் தேவன் என்னை சந்தித்தார், என் படைத்தவர் என்னை சந்தித்தார். நாங்கள் கல்லும் மண்ணுமான விக்கிரகங்களை ஆராய்த்து கொண்டு எங்களுடைய முன்னோர்கள், என் தகப்பன் தேராத காலத்திலே நாங்கள் விக்கிரகங்களை வணங்கினவர்கள். ஆனால் இந்த தேவன் என்னை சந்தித்தார், என்னை இம்மட்டுமாய் நடத்தினார். அவர் என்ன பார்த்து ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. என்னங்க சிம்பிள் என்ன அப்படின்னா, அவர் என் தேவையெல்லாம் சந்திப்பார், என் தேவையெல்லாம் சந்திப்பார். யாக்கோபு அப்படியே எடுத்துக்கோங்க. அடுத்த உதாரணம் யாக்கோபை பாருங்க. அவனை குறித்து நாம் வாசிக்கிறோம் 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. பத்தாம் வசனம் 11ஆம் வசனத்துல 28. யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணி ஒரு இடத்துல வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவிடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். இப்ப தேவன் கர்த்தருடைய தரிசனத்தை அவன் பார்க்கிறான். பயந்து படுத்து தூங்குறான். தூங்குற நேரத்துல ஒரு சொப்பனம். அந்த சொப்பனம் என்ன? 12ஆம் வசனத்துல ஒரு ஏணி பூமியில வைக்கப்பட்டிருக்கிறது. அது நுனி வானத்தை எட்டி இருக்கிறது. அதுல தேவதூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குறவர்களாயும் இருந்தாங்க. அதுக்கு மேலாக கர்த்தர் நின்று பாசுங்க 13ஆம் வசனம், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்தை உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். இப்ப பாருங்க, இங்கேயும் ஆபிரகாம் மாதிரியே சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன்றாரு. உன் வம்சங்கள் எல்லாம் பூமியில வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாம் சொன்னதே திருப்பி ஞாபகப்படுத்துறாரு. வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உன்னோடு கூட இருந்து காத்து தேசத்து திரும்ப வருவேன். அப்பா அம்மாவிட்ட இருந்து அவன் விலகி ஓடுகிறான். வீட்டை விட்டு ஓடுற பையன், அவன் செஞ்ச தப்புனாலதான் ஓடுறான். ஆனா அவனை சந்திக்கிறாரு. சந்தித்து சொப்பனத்தின் மூலமா உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை ஆசீர்வாதமா மாற்றுவேன்னு ஆபிரகாம் சொன்ன அதே போல வாக்குத்தத்தத்தை இங்க கொடுக்கிறாரு. இப்போ யாக்கோபுக்கு ஏதாவது ஒரு பெரிய படம் இருந்திருக்குமான்னு நான் யோசித்து பார்த்தேன். வசனத்தை தேடி வாசித்து பாருங்க. யாக்கோபு அப்படியே உன்னை யோசித்து, அப்போ வானத்து நட்சத்திரை போல கடல் மணலை போல நம்முடைய முன்னோருக்கு இப்படி சொன்னாரு. பிள்ளைகள் இல்லாத காலத்துல ஈசாக்க கொடுத்தாரு. ஈசாக்கு இன்னும் நம்ம அப்பாவை கொடுத்தாரு இல்ல, அதெல்லாம் கற்பனை பண்ணி ஆசீர்வாதம்னா இதான் அப்படின்னு நினைச்சிருப்பானோன்னு பார்த்தா அவன் செய்யற ஜெபம் அவனுடைய புரிதலை நமக்கு சொல்லுது. அவன் என்ன சொல்றான்? 17ஆம் வசனம், பயந்து இந்த ஸ்தலம் பயங்கரமா இருக்கு இதெல்லாம் சொல்றான். 18ஆம் வசனத்துல ஒரு தூணாக நிறுத்தி அதன் மேல எண்ணெய் வாய்த்துன்னு சொல்றான். 19ஆம் வசனத்துல பெத்தேல்னு பேர் வைக்கிறான். அதுக்கு முன்ன ஊருக்கு லூஸ்ன்னு பேர் இருந்தது 19ஆம் வசனத்துல. இப்ப பாருங்க 20ஆவது வசனம் தான் அவனுடைய உள்ளத்தை வெளிப்படுத்துறான். இதுதான் சரியான மீனிங். என்ன சொல்றான் பாருங்க, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரனால் கர்த்தர் எனக்கு தேவனாக இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு
தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனையும் பண்ணிக்கிட்டான். ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுத்தது உனக்கு அப்படின்றாரு. அதே தான் திருப்பி சொல்றாரு. நட்சத்திரம் இதெல்லாம் யாக்கோபு மனசுக்குள்ள ஏறவே இல்லை. பின்னாட்கள்ல நம்ம படிக்கிறோம், பின்னாட்கள்ல அதை அனுபவிச்சாங்க. அப்போ அவனுக்கு ஆசீர்வாதம்னா என்ன? தேவன் தரிசனத்துல தோண்டி சொல்றாரு, தேவதூதர்கள் சாட்சியாக சொல்றாரு. அப்போ அவன் மனசுல ஆசீர்வாதம் ஒண்ணு, நம்ம இப்ப மனசுல அவன் யாக்கோபு என்னெல்லாம் பார்த்தான் அப்படின்னு நம்மளே நினைச்சு பேசிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன, அவன் மனசுல இருந்தது, நான் இப்ப வீட்டை விட்டு போறேன், எங்க போறேன் என்னன்னு தெரியாது, எனக்கு டெய்லி சாப்பாடு கொடுத்துருங்க. முதல் பிரேயர் அவ்வளவுதான். என்ன உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய கற்பனை பண்ணி அந்த ஆசீர்வாத இடத்துக்குள்ள அவன் வந்துட்டான் அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. அவன் மனசுல இருந்ததெல்லாம், இப்ப வீட்டை விட்டு போறேன், சாப்பாடு எங்க போனா எங்க கிடைக்கும் தெரியல, சாப்பாடு பெரிய பிரச்சனை, பேசிக் நீட், அதை எனக்கு என்ன செய்யணும், தரணும். ரெண்டாவது, எதிர்காலத்துல எப்படியாவது இந்த வீட்டுக்கு கூட்டு வருவேன்றீங்கல்ல, நான் ஓடி போனாலும் ஒரு நாள் வரணும்ல. ஆனா இங்க ஒருத்தர் இருக்கான், எங்க அண்ணன், அவன் என்ன சொல்றான், எப்ப வந்தாலும் அவனை கொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒரு நாள் வரும் அவனை கொல்லுவேன்னு சொல்லியிருக்கான். ஆனா நான் என்ன எப்படி வரணும், பயமா இருக்காண்டவரே, சமாதானமா திரும்பி வரணும். பாருங்க, யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்க. அதுக்கு முந்தின 3 வசனத்துல உன் சந்ததி பூமியின் தூளை போல பெரிதா இருக்கும், அதெல்லாம் அவன் மண்டைக்குள்ள ஏறல. அவனுக்கு இருந்ததெல்லாம் அவனுடைய தேவையின் அழுத்தம். இப்ப எனக்கு சாப்பாட்டுக்கு இல்ல, கொஞ்சம் சாப்பாட்டுக்கு இல்ல, பாதுகாப்பு எனக்கு இல்ல, நான் திரும்பி வந்த உயிரோடு இருப்பேனா, எங்க அண்ணன் உருவானா, அது எனக்கு பயம். அப்போ எதிர்கால பயம், நிகழ்கால தேவை. இது ஒண்ணுதான் யாக்கோபுக்கு இருந்தது. உன் ஆசீர்வதிப்பேன், தூளை போல எல்லாம் இருக்கட்டும், என் நிகழ்கால தேவை, பூவா சாப்பாடு கொடுப்பீங்களா, திருப்பி வரும்போது சமாதானமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, ஓகே. அதுதான் யாக்கோபுக்கு அன்னைக்கு தெரிந்த ஆசீர்வாதம். அப்படியானால் நாம நினைக்கிறபடி ஆசீர்வாதம் என்று பொதுவான ஒரு டைட்டிலை வச்சு அதுல நம்ம தியானம் பண்ணி எவ்வளவு படிச்சாலும் பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார்னு சொன்ன உடனே நீங்க மனதுக்குள்ள கொண்டு வரணும், உங்களை இன்னைக்கு அழுத்தி கொண்டிருக்கிற தேவை என்ன. இந்த கடந்த கால தேவையிலிருந்து நிகழ்காலம் வரை பாதிக்கிற குழந்தை இல்லை என்ற ஆபிரகாமின் தேவையா, நிகழ்கால தேவை சாப்பாட்டுக்கு என்ன செய்வேன்ற பயமுள்ள தேவையா, இல்லாட்டில் எதிர்கால தேவை நான் திரும்பி வருவேனா, அதுவும் சமாதானத்தோடு வருவேனா. இது ஒண்ணுதாங்க என்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கிற பிரச்சனை. இந்த பிரச்சனை எப்படியாயிலும் நீக்கிடும். இதுதான் அவங்க வாக்குத்தத்தத்தை அப்படியே அணைத்து கொண்டாங்க அப்படின்னு பார்க்க. நமக்கு சம்பந்தம் இல்லாத யாரோ ஒருவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த காரியங்களை தியானித்து பாட்டு பாடலாம், துதிக்கலாம், அதெல்லாம் செய்யலாம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையின் தேவையை வாக்குத்தத்தங்களோடு இணைக்கும் பொழுதுதான் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. இப்படி எல்லா உதாரணங்களையும் என்னால் வரிசையை சொல்லி கொண்டிருக்க முடியும். ஆனா அவங்க செய்த 3 மிக முக்கியமான காரியம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14-15 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் இதை விசுவாசித்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததை மன்னித்து 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்த உடனே விசுவாசித்தான். இங்க நமக்கு ஒரு பெரிய புரிதல் வேணும், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்படியா வானத்து நட்சத்திரங்களை போல பெருகு பண்ணீங்களா, சரி ஆண்டவரே, இதை நம்ப பண்றதுக்கு கிருபதாரம், இதை நான் நம்பணுமே, அதுக்கும் கிருபதாரம்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அவங்க நம்பிட்டான். இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய பாடம். நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், நிறைய நேரம் வாக்குத்தத்தை எல்லாம் பெருசா தான் கொடுக்குறீங்க, நல்லா தான் இருக்கு, அதை நம்புவதற்கு ஒரு கிருபை தாங்க ஆண்டவரேன்னு கேட்டு, அதுதான் நமக்கு வாக்குத்தத்தங்கள் அனுபவிக்க முடியாத தூரத்தில் இருக்கிறது. அவன் விசுவாசித்தான், அவ்வளவுதான். விசுவாசிக்க கிருபைதாரம்னு என்ன செய்யல, கேட்கல. ரெண்டாவது சொல்லணும்னு சொன்னா, சங்கீதத்துல நாம் வாசிக்கிறோம், அவங்க என்ன பண்றாங்க, சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதத்துல 49ஆம் வசனத்துல, நீர் என்னை நம்ப பண்ணின வாக்கை நினைத்திரணும், ஜெபித்தாங்க.
வாக்குத்தத்தத்தை அவங்க முழு அளவுல நம்ம புரிந்த மாதிரி புரியல. அவங்க தேவையின் வழியா தான் வாக்குத்தத்தங்களை பார்த்தாங்க. அவங்க சொந்த வாழ்க்கையின் வழியா தான் வாக்குத்தத்தத்தை பார்த்தாங்க. யாரோ ஒருவருடைய வாழ்க்கையின் வழியாக வாக்குத்தத்தங்களை அவங்க பார்க்கவே இல்லை. ஆபிரகாமின் வழி, தாவீதின் வழி, ஈசாக்கின் வழி அப்படி பார்க்கல. அவங்களுக்கு உதாரணமா நம்ம பார்க்கலாம். நம்ம பார்க்க வேண்டியது நம்முடைய தேவையின் வழியாய் ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை பார்க்கணும். நம்முடைய தேவைகள் பிரச்சனைகளை பொருத்தி ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பார்க்கணும். அதை ஜஸ்ட் பிலீவ், அப்படியே விசுவாசிக்கிறது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவர் விசுவாசிக்கிறது, திரும்ப விசுவாசிக்க ஜெபம் பண்றது இல்ல, விசுவாசித்தான். என்ன ஆச்சரியம் பாருங்க. இப்போ ஆலய கட்டட விஷயத்துல நம்ம வாக்குத்தத்தங்களை பெற்றோம். ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்க வேலையை துவக்குங்க, உங்க கையில இப்ப பணம் இல்லைன்னு பார்க்காதீங்க, வேலையை தூக்குங்க, நான் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட இருப்பேன்னு வாக்குத்தத்தம் பண்ணேன். இந்த வாக்குத்தத்தம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டெப்பின் உள்ள நுழைஞ்சோம். நம்ம அது வரைக்கும் நுழையலங்க. எத்தனை பேரோ நீங்களே சொன்னீங்க, நாங்க இருக்கிறோம், செய்யுங்க பாஸ்டர், டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்ல. நிறைய பேர் உற்சாகப்படுத்தினீங்க, சோர்ந்து போகும் வேலைகளை தைரியப்படுத்தினீங்க, உங்களுக்கு நன்றி. ஆனால் நாம எப்போ உள்ள நுழைஞ்சோம், ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, என்ன, ஒண்ணும் இல்லைன்னு பார்க்காதீங்க, வேலை துவக்குங்க, நான் உங்க கூட இருப்பேன். இருக்காரா? நீர் இருக்கிறீர் என்பதை நம்பும்படி கிருபை செய்யும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா நம்ம கட்டடத்தை பழைய செட்டில் தான் இன்னும் இருந்திருப்போம். துணிஞ்சு விசுவாசத்தோம், அவ்வளவுதான். இதைதான் உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். இதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். உங்களுக்கு ஒரு தேவை இருக்கு, அதை நீங்க சொல்லி ஜெபிச்சிட்டீங்க, வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, அது நிறைவேற காத்துக்கிட்டே இருக்கிறேன்றது அறிக்கை மாத்திரம் முக்கியமானதல்ல. அவர் சொல்லிட்டாரு, அவர் சொன்னபடி செய்வார், அவர் சொன்னபடி செய்வார். அது நடக்க போகுது. என்ன, ஒருத்தர் உங்க கையில ஒரு செக்கு கொடுத்து 1,00,000 ரூபாய் செக்கு கொடுத்துட்டாரு, ரொம்ப நம்பிக்கையான ஆளு, அவர் அக்கௌண்ட்ல பணம் இருக்கும் கண்டிப்பா. அந்த செக்கு போட்டா திருப்பி ரிட்டர்ன் ஆகாது, நல்லா தெரியும். அப்போ செக்கு 5ஆம் தேதி 5/6 அப்படின்னு போட்டிருக்காருன்னு வச்சுக்கிடுவோம். ஆனா செக் இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ஒரு தைரியம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. கையில எவ்வளவு ஒரு நிச்சயம் இருக்கும் பாருங்க. இல்ல, பணம் இருக்கா கையில? பணம் வந்துருச்சா? இல்ல. ஆனா என்ன இருக்கு? 5ஆம் தேதி வந்த 1,00,000 கையில இருக்கு. 2ஆம் தேதி இருக்கு, கையில இருக்கா பணம்? இல்ல. ஆனா தைரியம் இருக்கு. என்ன இருக்கு? 5ஆம் தேதி நம்ம கையில எவ்வளவு இருக்கு? ஆனா இன்னும் பேப்பர் தான், அது இன்னொரு பேப்பர் தான். ஒரு பேப்பர்ல அதுல எழுதப்பட்டது, அதுல கையெழுத்திட்ட வர நம்புற நம்பிக்கை இருக்கு பாருங்க. நம்ம படைத்த தேவன் மேல வைக்க முடியாதா? நம்ம படைத்த தேவன் மேல வைக்க முடியாதா? உங்க பிரச்சனை அவருக்கு ஒப்பிடும் போது நமக்கு தான் பிரச்சனை, நம்ம பிரச்சனை பெருசு, நமக்கு தான் நம்ம தேவை, சந்திக்க முடியாத பிரச்சனை. அவருக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லா பிரச்சனையும் அவருக்கு சின்னதுதாங்க. நம்மளால தீர்க்க முடியாத பிரச்சனைன்னு வந்த உடனே அழுவோம், சோர்ந்து போவோம், யோசிச்சு பாருங்க. ஆனா அவருக்கு அது ஐயோ ரொம்ப லேட்டா கொண்டு வந்துட்டேன்னு சொல்ல போறாரா? நீ அதெல்லாம் சென்ன முடிச்சுட்டேன், இது எனக்கு கஷ்டம்னு சொல்லுவாரா? ஏதாவது ஒண்ணு அப்படி சொல்ல முடியுமா அவரால்? என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு தானே கேட்கிறாரு. அப்புறம் ஏன் நம்ப மாட்டேன்றோம்? திரும்பவும் நான் சொல்றேன், நம்ப கிருபைதாரன்னு ஜெபம் பண்ணிடாதீங்க, நம்பிருங்க, நம்பிருங்க, விசுவாசிருங்க. ஆண்டவர் உங்களை சொன்னதை நிறைவேற்றுவார். கர்த்தர் நம்மை, சொல்லுங்க, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை, அவ்வளவுதான். இதைத்தான் நீங்க எதிர்பார்க்க. இப்ப உள்ள பிரச்சனையை பார்க்காதீங்க, இப்ப உள்ள தோல்வி நஷ்டங்களை பார்க்க, அவர் என்னை ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசம், 2வது ஜெபம். இது மாத்திரமல்ல, அவள் ரொம்ப முக்கியமா ஒரு காரியம் ஆதியாகமம் நம்ம வாசிக்கிறோம். அவன் வாழ்க்கை 39 நினைக்கிறேன், 39-30 நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா, என் வாசனையை கெடுத்து போட்டீர்களேன்றான். அப்போ ஆண்டவரோடு வாக்குத்தத்தம் பெற்றவங்க அவங்க அதுக்கப்புறம் என்ன அதுல கவனமா இருந்திருக்காங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம்னு கவனமா இருந்திருக்காங்க. ஏன்னா வாக்குத்தத்தம் கொடுத்த ஒரு பரிசுத்தமுள்ள தேவன், உலகத்தை படைத்த ஆண்டவர். அவர் என்ன செஞ்சிடக்கூடாது, ஹல்லேலூயா, ஆமென். என் வாசனையை நீங்க கெடுத்து போட்டீங்களே, என் வாசனையை கெடுத்து போட்டீங்களே, இந்த வசனத்தை நான் குறித்து வைத்திருக்கிறேன். என் வாசனையை நீங்க சீக்கிரம்ல இருந்து வருவாங்க. வரும் பொழுது அவங்க பையங்கள்லாம் சேர்ந்து
ஒரு சாட்சிக்கேடான ஒரு வாழ்க்கையை செய்வாங்க. இப்போ யாக்கோபு சொல்வாரு, என் வாசனையை கெடுத்துட்டீங்களே. ஆபிரகாமை பாருங்க, நீர் ஆசீர்வதிச்சன்னு சொல்லிடக்கூடாது, ராஜா எனக்கு அவர் தான் கொடுப்பேன் இருக்காரு. எவ்வளவு அந்த வாழ்க்கை முறை முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பாருங்க. வாக்குத்தத்தங்களை பெற்றவர்கள் அப்படியே விசுவாசிப்பதும் அதை நிறைவேற வேண்டி ஜெபிப்பதும் இல்ல. அது மாத்திரமல்ல, யாரிடத்தில் வாக்குத்தத்தம் பெற்றிருக்கிறோம், ஒரு சாதாரண மனிதனிடத்துல அல்ல, தேவனிடத்துல பெற்றிருக்கிறோம், அதை நிறைவேறுவதற்கு அவருடைய குணாதிசயங்களோடு வாழ்க்கையை செய்யணும். இங்க யாக்கோபனுடைய வாழ்க்கையில அதை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். 28ஆம் அதிகாரத்துல நாம திரும்ப வாசிப்போம் என்று சொன்னால், அந்த சொப்பனத்தை முடிக்கும் போது ஜெபத்தை பண்ணும் ஒரு பொருத்தனையும் பண்ணுங்க. வாக்குத்தத்தங்களுக்கும் பொருத்தனைக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. வாக்குத்தத்தம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்போது பொருத்தனை பண்றது. ஏன்னா வாக்குத்தத்தம் என்பது என்ன, இப்ப தேவைக்கு இப்ப கொடுக்கறது இல்ல, 10 வருஷ தேவைக்கும் இன்னைக்கே மொத்தமா கொடுக்கறது இல்ல. அவர் நடத்துற விதம் தான் வாக்குத்தத்தம் இல்ல. உங்களை என்னையும் அவர் என்ன நடத்துவார், ஆபிரகாம் சொன்ன மாதிரி அவர் பார்த்துக் கொள்வாரு. அப்படி கர்த்தருடைய பருவத்தில் பார்த்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்ல மாதிரி. ஆனா இன்னும் எதிர்காலத்தில் கிடைக்க வேண்டிய ஒரு நன்மைக்காக அது கிடைத்து விடும், ஏனால் கொடுத்தவர் சொன்னபடி செய்வார்னு அதுக்கு பொருத்தனை ஒண்ணு பண்றாங்க. பொருத்தனைன்னா என்ன, இது ஒரு பிசினஸ் பார்கெயின் மாதிரி இருக்கும். பார்கெயின் பண்ற மாதிரி, நீங்க எனக்கு இது கொடுத்தா நான் இதை உங்களுக்கு செய்வேன். சிலர் கொச்சையாக அதை சொல்லுவாங்க, என்ன இப்படி கடவுள்கிட்ட போய் பார்கெயின் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் அப்படி செஞ்சிருக்கிறாங்க. உபாகம புத்தகத்துல வாசிக்கிறோம், பொருத்தனை பண்ணி ஜெபம்னு சொல்லியிருக்கு, பொருத்தனையை நிறைவேற்றணும்னு சொல்லியிருக்கு. நான் என்னுடைய இளமை பருவத்திலே கடுமையான அந்த கஷ்டங்களை கடப்பதற்கு முன்பதாக நான் ஒரு பொருத்தனை பண்ணினேன். அந்த பொருத்தனையை என்ன செய்தேன்னா, இதை இலவசமாய் பெற்றேன். இந்த வாழ்வியல் முறையை கண்களை திறந்ததும் இல்ல, அது வறுமையிலிருந்து வெளியே வந்தது, அனைவருக்கு ஆசீர்வாதமாய் மாறணுன்ற பாடங்கள், இதை நான் இலவசமா உம்மிடத்துல இருந்து பெறுகிறேன். இதுக்கு நான் இலவசமா தான் கொடுப்பேன், இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுப்பேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணேன். இத்தனை வருஷமும் அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. பொருத்தனை செய்வது முக்கியம், பொருத்தனை நிறைவேற்றுவது அதை விட முக்கியம். யாக்கோபு திரும்பி வரும்போது யாக்கோபு மறந்துட்டான், நான் உனக்கு தரிசனம் கொடுத்தேன்ல, இந்த ஊர்ல வரும்போது தானே கொடுத்தேன், நீ சொன்னில்ல ஞாபகம் இருக்கான்ற மாதிரி பேசுறாரு ஆண்டவர். அவர் எவ்வளவு கவனமா இருக்காரு பாருங்க பொருத்தனை விஷயத்துல. அப்படின்னா பொருத்தனை எவ்வளவு முக்கியமானது பாருங்களேன். நான் அதனாலதான் சில தீர்க்க முடியாத பிரச்சனையை என்கிட்ட சொல்லி, இதுக்கு எங்க மனசு குழம்பிருச்சு, குடும்பத்தால முடியாது, யாராலையும் முடியாது, எஸ், ஆனால் அந்த பிரச்சனையை தீர்க்க வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை ஆசீர்விப்பேன்னு சொல்லிட்டாரு. அப்போ நீங்க நம்பி என்ன செய்யுங்க, ஒரு பொருத்தனை பண்ணு, நான் இதை பெற்றுக்கொள்ளும் நாளில இதை செய்வேன், இதை செய்வேன். யாக்கோபு அவன் எப்படி நிறைவேற்றினான் நமக்கு சொல்லப்படலை, ஆனா பலிபீடம் கட்டி ஆண்டவரை துதிச்சு ஆராதிச்சதை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். தேவையோடு இருக்கிற உங்கள் தேவையோடு பொருத்தி வாக்குத்தத்தங்களை பாருங்கள். உங்கள் தேவையோடு உள்ள சொல்லப்பட்ட இந்த வாக்குத்தத்தத்தை நம்புங்க, ஜெபம் பண்ணுங்க. அது நிறைவேறதுக்கு முன்னால ஒரு பொருத்தனை பண்ணுங்க, இதை செய்யும் பொழுது ஆண்டவர் நான் இதை செய்வேன். இஃப் கண்டிஷன்ல பிசினஸ், எங்க பிசினஸ் வருதுன்னா, நீர் எனக்கு கொடுத்தா கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன், அது பிசினஸ். நான் பொருத்தனை எப்படி பண்றேன்னா, நான் இது உமக்கு ஒரு நாள் செலுத்துவேன். எப்தா அப்படின்ற ஒரு மனுஷன் யாருமே செய்யக்கூடாத, ஆண்டவரே கேட்டிராத பொருத்தனை ஒண்ணு செய்தான், அதை செலுத்தினான் என்று பார்க்கிறோம். அதை கர்த்தர் கனப்படுத்தி வேதாமத்துல சொல்லி இருக்கிறார். அதனால உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நீண்ட கால தேவை இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, அதை சந்திப்பதற்கு தான் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆசீர்வதிப்பார் இந்த வாக்குத்தத்தம். எத்தனை பேர் இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க? சோ யாருக்கும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபெல்லாம் கிடையாது, உங்களுடைய தேவை. ஆனா ஆபிரகாம் எப்படி அப்படியே விசுவாசித்தரணும், நீங்களும் நான் என்ன செய்யணும், விசுவாசித்தரணும். நம்ம தேவையெல்லாம் எப்படி சந்திக்கப்படும், தேவையெல்லாம் எப்படி நடக்கும், அவர் பார்த்து கொள்வார். அந்த விசுவாசத்துல நம்ம வந்துடணும். அது மாத்திரமல்ல, அது அப்படியே சொல்லிட்டாரு நிறைவேறும்னு இல்லை, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்குதான் ஜெபம் முக்கியம். இந்த நாள்ல இருந்து நம்ம 10 நாள் ஜெபத்தை நம்ம தீர்மானிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 7 மணிக்கு ஜெபம் சாயங்காலம் நடக்கும், 1 மணி நேரம் நடைபெறும். அந்த ஜெபத்துல உங்களை கலந்து கொள்ள உற்சாகப்படுத்துகிறேன். இன்னைக்கு நானும் உங்களோடு இருப்பேன். இந்த ஜெபத்தை இன்னைக்கு முழுவதும் நான் நடத்துவேன்.
ஆகவே நீங்கள் மாலை நடக்கிற ஜெபத்துக்கு வாங்க. வாக்குத்தத்தங்கள்லாம் சொல்லி ஜெபிக்க போறோம். நீர் எங்களை நம்ப பண்ணீங்களே, ஊழிய விஷயத்துல இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க, எங்க குடும்ப விஷயத்துல இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க, நம்பணுமே நாங்க, அதை நினைத்தருளும் ஆண்டவர், அதை நினைத்தரும். அதான் சொல்லி ஜெபிக்க போறோம். வாங்க, நீங்க வாங்க. இதை உதாரணமா வச்சு உங்கள் தேவைகளில் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நம்புங்க, நிறைவேற ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா நான் சொல்றேன், பொருத்தனை கூட பண்ணி ஜெபம் பண்ணுங்க. பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. அதை நிறைவேற்றக்கூடிய பொருத்தனையானு கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ணுங்க, அவ்வளவுதான். வாயினால சொல்லிடுறது ஈஸி. ஒரு வசனம் இருக்கு, நீ வாய் தவறி சொல்லிடாத, சொன்னா நிறைவேற்றணும். சொல்றதுக்கு முன்னாலே யோசி, சொன்னதுக்கு அப்புறம் மாத்தாதன்னு இருக்கு பைபிள் இல்ல. அவ்வளவு முக்கியம் பொருத்தனை. பொருத்தனை பெரும்பாலும் பொருளாதார சம்பந்தப்பட்டுதான் பைபிள்ல நிறைய உதாரணங்கள். அதனாலதான் நான் அதிகமா திரும்ப திரும்ப அதை உங்கள்கிட்ட பேசுறது இல்லை. ஆனா நான் அதை செஞ்சு அனுபவிக்கிறேன். பண விஷயத்துல தானே நான் பொருத்தனை பண்ணேன். இலவசமாய் பெற்று இலவசமாய் கொடுக்குறேன். ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறேன். அதை செலுத்த இன்னும் எங்கிட்ட சிலர் வரும்போதே சொல்லுவாங்க, எங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் ஊழியத்துக்கு வர்றவங்க இருக்காங்க இல்லை. ஏதோ ஒரு சில இடங்கள் வெளியே கூட்டு போறேன். இப்போ இந்த ஈக்கெல்லாம் ஆட்கள் எடுக்கிறோம். அவங்க முதல் கேள்வியை நான் செய்யறேன், ஆனா நீங்க எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்க, அதான் கேள்வி. பல ஆளை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம். அவங்க கேள்வி தப்பு இல்லை, பேதுருவே கேட்டார், கேட்கிற கேள்வி தப்பு இல்லை. ஆனா ஒரு பொருத்தனை நான் பண்ணேன், இதை நான் இலவசமா பெற்றேன். உங்கள்கிட்ட நீங்க தான் கொடுத்தீங்க, இலவசமா தான் கொடுப்பேன். நீர் எனக்கு சாப்பாட்டு கொடுக்கறத நான் வாங்கிக்கிறேன். அல்ல, இந்த பொருத்தனையை ஆண்டவர் நிறைவேற்றும்படி உதவி செய்யலாம். இது போன்ற ஏராளமான பொருத்தனைகள் என் வாழ்க்கையில், பெரும்பாலும் பொருளாதார பொருத்தனைகள். நான் இதை செய்யும் பொழுது இந்த பணத்தை நான் காணிக்கையாக செலுத்துவேன். எல்லா சமயமும் ஆண்டவர் அதில் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறார். நான் மறந்தாலும் நினைவுபடுத்துவார். பொருத்தனையை செய்து வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்போம்.